அடுத்த செய்தியாக, மழைக்கால கூட்டத்தொடர் பாராளுமன்றத்துல நேற்று முதல் தொடங்கி இருக்கிறது. அது போய் எல்லாருமே எதிர்பார்த்தது தான். பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் குறித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பும். அதற்கு மத்திய அரசு தயாராகவுமே இருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகுமே அந்த பாராளுமன்ற தொடங்கிய உடனே கூச்சலும் குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கிறது. அவையை தள்ளி வச்சிருக்காங்க. மீண்டும் அதே மாதிரி நடந்திருக்கு. ஜனநாயக நாட்டுல விவாதம் செய்யக்கூடிய இடமாக தான் அந்த பாராளுமன்றம் கருதப்படுகிறது. இப்போ எதிர்க்கட்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு தயார் நிலையிலுமே ஆளுங்கட்சி ரெடியா இருக்கும் பொழுதுமே அதை திட்டமிட்டு அதை தவிர்ப்பதற்காகவோ அல்லது காலம் கடத்துவதற்காகவோ இப்படி எதிர்க்கட்சிகள் செய்து வந்து குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? நீங்க சொன்னது மாதிரி தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறை பாராளுமன்ற செஷன் ஆரம்பிக்கும் பொழுதும் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி எதிர்க்கட்சிகள் அந்த அவையே நடக்க விடாமல் என்னென்னலாம் செய்யணுமோ அதான் செஞ்சுட்டு வராங்க பார்க்குறான். பெகாசஸ்ன்னு ஒரு தடவை ஆரம்பித்தாங்க, ரஃபேல்னு ஒன்று தடவை ஆரம்பித்தாங்க, வெளிநாட்டு பத்திரிகையில் ரஃபேலில் ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு விஷயம் சொன்னாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகளே இவங்க சொல்லிகிட்டே அதை பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இவங்களுக்கு என்ன தெரிய வரணும்னு தெரில. என்ன இவங்களுக்கு பிரதானமான கோரிக்கை என்ன இருக்குன்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை நிறுத்தி வைத்தது, அந்த ஃபர்தராக எஸ்கலேட் ஆகாமல் நிறுத்தியது நான் தான் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அதற்கு இவருடைய பதில் என்ன அப்படிதான் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அதோடைய டார்கெட் என்ன, எதற்காக அது தொடங்கியது? பகல்காமில் 26 பேர் இறந்து போனாங்க. இதற்கு பதிலடியாகத்தான் ஆப்ரேஷன் சிந்தூர் ஆனது. அதற்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருந்தாங்க. 11 இலக்குகள் முடிவு செய்யப்பட்டு 9 இலக்குகளை, அதாவது தீவிரவாத முகாம்கள் என்று கண்டறியப்பட்டது. கிறிஸ்கிராஸ் ஆஃப் த பாகிஸ்தான், ஏதோ எல்லைப்புறங்களில், இதாவது இந்தியாவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கேம்புகளை உடைக்கிறது இல்லை. அதாவது ஆர்ட் ஆஃப் த சிட்டி வரைக்கும் போயிட்டு பக்கத்தில் வரைக்கும் போயிட்டுருக்காங்க. போர்ட்டுக்கு போனாங்க, கராச்சி போர்ட்டுக்கு போனாங்க அப்படிங்கிறாங்க. இது பிற ராவல்பிண்டி பக்கத்தில் போயிருக்குது. பலரும் ஒத்துக்கொண்டும் இல்லை மறுத்தும் இருக்கக்கூடியது அவங்களுடைய நியூக்ளியர் ஸ்டேஷனுடைய முகப்பு வரைக்கும் போயாச்சு அப்படிங்கிறது தான். அந்த பதற்றத்தில் தான் அமெரிக்கா தொடர்ந்து பேசிட்டு வருதுங்கிறதையும் தெரிஞ்சு போச்சு. இப்படி நடந்ததுல சரி, இது வந்து விளம்பரத்திற்காக இப்போ ஸ்டாலின்லாம் பண்ணுறது மாதிரியோ அப்படியெல்லாம் பண்ணல. எல்லா கட்சியை சேர்ந்த 7 பேர் கொண்ட குழுவை அமைச்சு உலக நாடுகளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 42 நாடுகளுக்கு போய் ஆப்ரேஷன் சிந்தூர்னா என்ன, அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் எப்படி நடந்தது அப்படிங்கிறத எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியுடைய செக்ரட்டரி திரு மிஸ்ரி அவர்கள் டே 1லேருந்து கடைசி நாள் வரைக்கும், கடைசி மினிட் நம்ம கடைசியாக அவங்கள அடித்த அந்த இது வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரீஃப் பண்ணிட்டாரு. எங்களுக்கு மிகவும் தெளிவாக அவர் சொன்ன பிறகு தான் நாங்கள் இங்கேருந்து ஃப்ளைட்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சசி தரூர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணிவிட்டு அந்த விஷயங்கள்லாம், அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து மீண்டும் பிரதம அமைச்சரிடமே வந்து ப்ரீஃப் பண்ண அதற்கான ஒரு மீட்டிங் நடந்தது. போயிட்டு வந்த எல்லா பிரதிநிதிகளும் கூட கலந்து கொண்டு நாங்கள் என்ன பேசணும், என்ன அவங்க கேள்வி கேட்டாங்க, எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஆச்சரியம் என்னென்னா, இப்போ இவங்க என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்குறாங்களோ இந்த கேள்வியை இதோ இவங்களா கேட்கறது இல்லை. இவங்களுக்கு அந்த அளவுக்கு புத்திசாலியா என்ன, சில வெளிநாடு மீடியாக்கள் இவங்களை கேட்க சொல்லுது. அவங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வெளிநாட்டு மீடியாக்கள் எல்லாம் நம்மளுடைய 42 நாடுகளுக்கு போன இந்த பார்லிமெண்ட் குழுவினர் போகும்பொழுது அந்தந்த நாடுகள்ல இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்த பிரதிநிதிகளே அதுகளுக்கு பதிலும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு போயிருந்த போது சரி, மற்ற நாடுகளுக்கு, சவுத் அமெரிக்க நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு இருந்தப்பையும் கூட சசி தரூர் அவர்களை பல மீடியாக்கள் கேள்வி கேட்டாங்க. அவர் அந்த மீடியாக்களுக்கு எப்படி பதில் சொன்னாருங்கிறதும் மிக தெளிவாக இருக்கிறது. ஜெய்சங்கர் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இதில் வந்து அமெரிக்காவுக்கு ரோலே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு. ஈவன் அவர் ஃபோன் பேசும் பொழுது, இப்பொழுது போயிட்டு இருந்த மாநாட்டில் கூட ட்ரம்ப் அவர்கள் கலந்துங்களாம, அவர் அமெரிக்கா கூப்பிட்ட போட நான் வரலன்னு சொல்லிட்டு, எனக்கு இங்கே இந்தியாவில் வேலை இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு ஓவர் த ஃபோன் கிட்டத்தட்ட 48 நிமிடங்கள் பேசியதாகும். அந்த இதில் கூட ட்ரேடு அந்த விஷயத்தை மிரட்டி வந்து 2 நாடுகளுக்குள்ளார இருக்கக்கூடிய போர் பதற்றத்தை தணிப்பதற்காக இதையெல்லாம் பயன்படுத்துவதுங்கிறதெல்லாம் இந்தியா எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ளாது.
ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து அந்நிய நாடு, மூன்றாவது நாடு வந்து இதில் நெகோஷியேட் பண்ணுறதுக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது. ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்னும் ஒரு படி பலத்தில் இனிமே ஏதாவது நாங்கள் பேசணும்னா ஆக்குபைடு காஷ்மீரை வந்து மீட்பதற்கு குறித்தான பேச்சுவார்த்தை வேணா இனிமேல் இருக்கும் அப்படின்னு. இது எல்லாம் அவைலபிள் இன் தி ஓப்பன் ஸ்பேஸ். இது என்னெல்லாம் நடந்தது ஆஃப்டர் பகல்காம் அட்டாக்லேருந்து என்னென்ன நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீ பார்லிமெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரைட்டு, உங்களுடைய கன்சர்ன். நீங்கள் சில கேள்விகளை, இவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, அங்கே வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் இருந்து திரும்ப திரும்ப அதான் கேட்டுருக்காங்க, அதற்கும் பதில் சொல்லியாச்சு. இருந்தாலும் அந்த ஒரு இதை கேட்க போறீங்க, நீங்கள் கேளுங்க. அதுக்கு பார்லிமெண்ட் செஷன் நடக்கணும்ல. செஷனே நடக்காமல் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னா அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க எந்தெந்த நாளில் என்னென்ன டிஸ்கஷன். நம்ம பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாம் கூட்டுக்குழு அமைச்சு என்னென்னைக்கு என்னென்ன டிஸ்கஷன் பண்ணுவோம், என்னெல்லாம் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் ஒரு மினிட்ஸ் போடுவோம், நம்ம அது ஒவ்வொன்றாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை நாங்கள் தயாராக இருக்கோம், எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இரண்டு லேடி கமாண்ட், அவங்க ஒருத்தவங்க ஏர்ஃபோர்ஸு ஒருத்தவங்க மிலிட்ரி, உலக நாடுகளுக்கே அவங்கள வச்சு தானே பிரீஃப் கொடுத்தது. அதற்கு பிறகு தானே எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வந்து பேசினாரு. அதற்கப்புறம் 3 இராணுவ அந்த ஆப்ரேஷன் ஹெட் யார் இருந்தாங்களோ அவங்க அதுக்கப்புறம் தான் வந்து பேசுனாங்க. இப்படி ஒவ்வொன்றாக நம்ம வெளி உலகுக்கு உண்மையை சொல்லி கொண்டிருக்கிற இடத்துல கடைசியாக இங்கே சென்னை ஐஐடியில் வந்தப்போ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ன சொன்னார், ஒரே ஒரு கண்ணாடி ஏதாவது உடஞ்சிருந்ததுன்னா சொல்லுங்கப்பா, நீங்கள் தான் அப்பா டேக்கர் ஜிபிஎஸ் வச்சுருக்கீங்க, என்னென்னமோ சேட்டலைட்லாம் வச்சுருக்கீங்க, எங்களுக்கு படம் பிடிச்சி காட்டுங்க, இதெல்லாம் தான் உங்களுடைய ரஃபேல், இதெல்லாம் தான் உங்களுடைய இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட இடம் இதுதான் அப்படின்னு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த எதிர்கட்சி குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தளவு இது புதுசும் கிடையாது. திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இதே போல் இந்திய சீனா எல்லையில் இந்த டோக்லாம் பிரச்சனை வந்தது. இது குறித்து பாராளுமன்றத்தில் என்ன நடந்தது, நம்மளுடைய இராணுவ நடவடிக்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக அவங்க எடுத்துரைச்சாங்க. அதை நம்ப தயாராக இல்லை. போய் இவர் சீனாவுடைய எம்பசியில் போய் கேட்டார். ஸோ இந்த அளவிற்கு தான் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த காங்கிரஸ் இருக்கிறது. ஆகவே ஒரு எதிர்க்கட்சி எப்படி செயல்படுமோ அப்படி செயல்படலை. இந்த நாட்டுடைய எதிரியாக ஒரு எனிமி கண்ட்ரி, இப்போ முனீர் இருக்கார்ல, பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப், அவர் இந்தியாவை எப்படி பார்க்குறாரோ அது மாதிரி தான் இந்த காங்கிரஸ் பார்க்குறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு தோன்றுகிறது. இந்த ஒரு பக்கம் பாராளுமன்ற அவை நடவடிக்கைகள் எதுவும் நடக்காமல் ஒரே பிரச்சனை பண்ணுறாங்க, இதனால் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஈவினிங்கே இவங்க வந்து ஜாலியாக கேக் வெட்டியெல்லாம் இதை கொண்டாடுறாங்க. கட்சி தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. கார்கே வந்து அவர் இந்திய கலாச்சாரத்தை ஒட்டி அவர் வலது கையால் கேக்கை வந்து ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்திக்கும் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் இவர் எங்கேருந்து இந்த பழக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. இந்த பீச்சாங்கை, உன் மூஞ்சில் என் பீச்சாங்கையை வைக்கன்னு நம்ம சென்னை பாஷையில் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்படி எடுத்து, அதில் கூட ஒரு நாகரிகம், அப்படி எடுத்து வாயில் அப்படி வச்சு திணிக்கிறார் கார்கே. ஒரு நேஷனல் பிரசிடென்ட், ஒன்று அவர் வயது முதிர்ந்தவருங்கிறது ஒன்று, நேஷனல் பிரசிடென்ட் முதல்ல லெஃப்ட் ஹேண்டால் என்ன செய்யணுங்கிறது ஒன்று இருக்குது, அதை வந்து கேக்க எடுத்து வாயில திணிக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது கூட ஒரு பவ்யமாக ஏதோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட அது செய்யலை. இந்தாடா அப்படின்னு வைக்கிறது மாதிரி அப்படி வைக்கிறாரு அப்படின்னா இது வந்து இன்னும் இந்த ராஜ பரம்பரை தான். நம்ம எப்படி ஆட்சி நம்ம கையில் எப்படி இல்லாமல் போணுச்சு. இங்கேருந்தோ குஜராத்லேருந்து வந்து ஒரு டீ கடையை வச்சுருந்தவர் வந்து எப்படி வந்து இங்கே பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், நம்ம ராஜவம்சம் நம்மள நம்ம இருந்திருக்கணும் அப்படிங்கிற இன்னும் அந்த மனோபாவம் இன்னும் மாறலை. ஒரு அதிகார திமிரு இந்த லட்சத்தில் இவர் எடுத்துகிட்டு எல்லா விஷயத்துலையும் தோத்துக்கிட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து 3 முறையாக பிரைம் மினிஸ்டராக மோடி ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். காங்கிரஸ் கரைந்து கொண்டே இருக்கிறது, பல மாநிலங்கள்லேருந்து அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருந்தால் கூட இவங்களுடைய அந்த மமதை, அந்த ஆணவம், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ இதில் என்னென்னா ஊர்பட்ட கேஸு இருக்கிறதே பெயில்ல. இன்னொன்று இவங்க வந்து இப்போ எப்படி தமிழக அரசுடைய அதிகாரிகள் எல்லாம் போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு வர்றது மாதிரி இவர் போய் ஒரு கோர்ட்டில் போய் அலகாபாத் கோர்ட்டாக இருக்கட்டும், டெல்லி கோர்ட்டாக இருக்கட்டும்,
ஒரு இடத்துல போய் மன்னிப்பு கேட்டுட்டு வர்றாரு. நான் சவார்கர் பற்றி சொன்னது தப்பு, ஆர்எஸ்எஸ் பற்றி சொன்னது தப்பு, இப்படிலாம் மன்னிப்பு கேட்டுட்டு வர்றாரு. இது இல்லாமல் நேஷனல் ஹெரால்டு கேஸு அது இதுன்னு இருக்குது. பத்தாக்குறைக்கு மச்சானும் மேலேயும் கேஸு ராபர்ட் வத்ரா மேலே இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுதே உங்களுக்கு இந்த ஆணவம் அதிகாரத்திமிர் இருக்குன்னா இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா எப்படியெல்லாம் நடந்து கொள்வாங்க அப்படிங்கிறதான் காட்டுது. ஆகவே இந்த எதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து இந்த அவையை நடக்க விடாமல் செய்து இது மக்களுக்கான பல விஷயங்களை பேசக்கூடிய அவங்களோட நலன் சார்ந்து பல திட்டங்களை கொண்டு வரணும். இல்லை அந்த திட்டங்கள் ஒழுங்காக நடைமுறையில் இருக்குதா, அது குறித்து பிரச்சனைகள் ஏதாவது பேசுனா அது பேசுவதற்கான ஒரு தளம் தான் இந்த நாடாளுமன்றம். ஆனால் அதோடைய நடவடிக்கைகளை முடக்கக்கூடிய வகையிலே இந்த எதிர்கட்சிகள் செயல்படுகிறது. இதுவே வேற யார்கிட்டையோ காசு வாங்கிட்டு இப்படி பேசுகிறாங்களோ, இந்த பாராளுமன்ற செஷனுங்கிறதே ஒழுங்காக நடக்கக்கூடாது, வேற எதுவும் புதுசாக விஷயங்களை முன்னெடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுகிறார்களா அப்படிங்கிற ஒரு சதி இவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு அஜெண்டா, இடன் அஜெண்டாவோட செயல்படுகிறார்கள் என்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு.